டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சிஸ்டம் டிபி மேனேஜர். ஸோ என்னதான் நமக்கு நம்மளுடைய டேட்டா வேர்ஹவுஸோடைய டாப் லேயரில் அப்பர் லேயரில் வந்து ETL டூல்ஸு, அப்புறம் விஷுவலைசேஷன் டூல்ஸு, அப்புறம் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் டூல்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு டேட்டா வேர்ஹவுஸோடைய கோர் பார்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் தான். ஃபைனலாக அண்டரில் பேஸ் லைனில் டேட்டா பேஸ் தான் இருக்கும். ஏன்னா எந்த கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்தாலும் அதை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு மேலே டாப் லேயர் டூல்ஸ் ஒர்க் ஆகுது. ஃபைனலாக அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்மேட்டில் ஒரு டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டா பேஸ் மேனேஜருங்கிறது அகைன் டேட்டா வேர்ஹவுஸோடைய முக்கியமான பார்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் டிபி மேனேஜர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, என்ன வேலையை அது பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்டோரேஜு, டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுற டைமு, இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கா, இது எல்லாத்தையும் ப்ராப்பராக இது மேனேஜ் பண்ணும். அதோடைய கீ ரோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டேட்டா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் தான். டேபிள்ஸ் ஃபார்மேட்டில் இண்டெக்ஸஸ், பார்ட்டிஷன்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் ப்ராப்பராக யூஸ் ஆகி டேட்டா கரெக்டாக ஸ்டோர் ஆகுதா, எவ்வளோ லார்ஜ் வால்யூம்ஸ் வந்தாலும் அந்த சிஸ்டம் அதை தாங்குமா, இது எல்லாமே டிபி மேனேஜர் தான் பார்த்துக்குது. அடுத்தது டேட்டா ரெட்ரீவல் ஆப்டிமைசேஷன். இது என்னென்னா, என்ன மாதிரி கொரி வந்தாலும் அதோடைய ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்ப குயிக்காக இருக்கணும். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இல்லாத டேபிளில் டேட்டா ஃபாஸ்ட்டாக வரும். அதாவது சின்ன டேட்டா கம்மியாக இருக்கிற டேபிளில். டேட்டா அதிகமாக இருக்கிற டேபிளில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸஸ் வச்சு டேட்டா ரெட்ரீவ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் அதுலேயும் ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சினாரியோக்கு ஏற்ற மாதிரி, ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி, டேட்டாவோடைய வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரெட்ரீவலை வந்து ஆப்டிமைஸ்டாக பண்ணும். ஸோ அந்த கொரியை பொறுத்து டேட்டா ரெட்ரீவல் அண்ட் ஆப்டிமைசேஷனுங்கிறது வந்து டிபி மேனேஜருடைய இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்தது மெட்டா டேட்டா. மெட்டா டேட்டாங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் டேட்டா பேஸ் வச்சுருக்கோம்னா அந்த ஸ்கூல் டேட்டா பேஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் மெட்டா டேட்டா. ஸோ அதில் அந்த ஸ்கூல் டேட்டா பேஸில் என்னென்ன டேபிள்ஸ்லாம் வச்சுருக்கோம், ஒவ்வொரு டேபிளுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஒவ்வொரு டேபிள்லையும் என்ன ப்ரைமரி கீ, என்ன ஃபாரின் கீ, இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது மெட்டா டேட்டா மேனேஜ்மெண்ட். ஏன்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸல் ஷீட்டில் 10 எக்ஸல் ஷீட்டில் ஒரு என்டையர் டேட்டா இருக்குது. அது என்ன பண்ணுறோம், அந்த 10 எக்ஸல் ஷீட்டையும் நம்ம ஹியூமனாக பார்த்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் நம்ம அதை டேட்டா வேர்ஹவுஸில் உள்ளே லோட் பண்ணும்போது அதை ஆப்டிமைஸ்டாக பண்ணுறேங்கிற பேரில் என்ன பண்ணோம், வெவ்வேறு வகையில் ஆப்டிமைஸ் பண்ணி, நார்மலைஸ் பண்ணி டேட்டாவை வந்து சின்ன சின்ன டேபிளாக நிறைய உடச்சிரும். அதை மறுபடியும் மீனிங்ஃபுல்லாக நம்ம எப்படி பார்க்க முடியும்னா இந்த டேட்டா வேர்ஹவுஸை வச்சு தான் பார்க்க முடியும். நம்ம மேனுவலாக பார்த்தா நமக்கு புரியாது. அப்போ அந்த எல்லா டேட்டாவையும் பிரித்ததுக்கப்புறம், சின்ன சின்ன டேபிளாக பிரித்ததுக்கப்புறம் மெட்டா டேட்டான்னு ஒன்று இருந்துச்சுன்னா தான், அந்த ஒவ்வொரு டேபிளுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த டேட்டா ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகும். ஒன்ஸ் அந்த மெட்டா டேட்டாங்கிறது மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு டேபிள்லையும் சம்மந்தமே இல்லாத டேட்டா இருக்க மாதிரியே நமக்கு தெரியும். அதுக்குள்ளே என்ன ரிலேஷன், எந்த ஸ்டூடெண்ட்டோடைய வேல்யூ எங்கே இருக்குது, எந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஐடி எது, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ மெட்டா டேட்டா மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட். அடுத்தது டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ யூசர் என்ன டேட்டா ஃபெச் பண்ணாலும் அந்த டேட்டா ஃபெச்சிங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். ஏதாவது அப்டேட் பண்ணாலும் அது கரெக்டாக நடக்கணும். கன்கரண்ட்டாக யூசர் ஆக்சஸ் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் வராமல் மல்டிபிள் யூஸரும் ப்ராப்பராக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து எரர் இல்லாமல் மேனேஜ் பண்ணுறதும் டிபி மேனேஜருடைய இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்தது பேக்கப் அண்ட் ரிகவரி. ஸோ ஒவ்வொரு நாளும் பல கொரிஸ் நடக்கும். இன்சர்ட் கொரிஸ் நடக்கும், அப்டேட் கொரிஸ் நடக்கும், டெலீட் கொரிஸ் நடக்கும், இது எல்லாமே நடக்கும். ஸோ ப்ராப்பராக ரெகுலராக பேக்கப்ஸ் நடக்கணும். ஸ்னாப்ஷாட்னா ஒன்றும் இல்லை, அந்த என்டையர் டேட்டா பேஸோடைய ஒரு க்ளோன்ட் காப்பின்னு வச்சுக்கோங்க. அது ப்ராப்பராக நடக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் சர்வர் கிராஷ் ஆகுது அப்படின்னா அந்த பேக்கப்பை நம்ம எடுத்து ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது ஒன்று. அடுத்தது செக்யூரிட்டி அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். ரோல் பேஸ்ட் ஆக்சஸ். இந்தந்த யூசர் வந்து இந்த ரோலில் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த டேபிள் மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது, இந்த டேபிளாக இவங்களுக்கு ஆக்சஸ் இல்லை, அந்த மாதிரி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்குறதும் டிபி மேனேஜருடைய ஃபீச்சரில் ஒன்று. அதே மாதிரி அந்த செக்யூரிட்டி பாலிசியை ப்ராப்பராக அதை மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா வந்து செக்யூராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் மெயின்டெனன்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஃப்ராக்மெண்டேஷனுங்கிறது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் மெமரி லெவல் கான்செப்ட்டு. இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அன்வான்ட் ஸ்பேஸ் நிறைய ஆக்குபை பண்ணுறதை கிளியர் பண்ணிவிட்டு நம்மளோட ஆக்சஸிங் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது குயிக்காக ரெஸ்பான்ஸ் வரும். நம்ம டேட்டா கொரி போட்டோன்னே டக்குன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும் ஃப்ராக்மெண்டேஷனுங்கிறது. அதே மாதிரி இண்டெக்ஸிங், நான் சொன்ன டேபிளோட இண்டெக்ஸு, இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸை ப்ராப்பராக வந்து அது பீரியாடிக்கலாக ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா
இதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கும் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ அந்த டேட்டா வேர்ஹவுஸுங்கிறது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் டைம்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக குயிக்காக நடக்கும். அடுத்தது நம்ம சொல்லிட்டோம், அது பாட்டம் லேயரில் டேட்டாபேஸ் தான் இருக்குது. டேட்டாபேஸ் இருந்தாலும் அந்த ETL டூல்ஸ் ஆர் BI பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், இந்த டூல்ஸோட இன்டெகிரேஷன் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு முழுமையான டேட்டா வேர்ஹவுஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் வந்து ETL டூல்ஸை தனியாக வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டேட்டா வேர்ஹவுஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறில் வந்து ETL டூல்ஸை தனியாக நான் சிஸ்டமில் செக் பண்ணி பார்க்குறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன், டேட்டாபேஸை தனியாக இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ ETL டூல்ஸில் தனித்தனியாக டேட்டா வெவ்வேறு வகையான டேட்டாவை போட்டு லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படி வச்சுக்கிட்ட டேட்டாவை நானே மேனுவலாக எடுத்து சிஸ்டமில், அதாவது டேட்டாபேஸில் வந்து ஒவ்வொரு இன்சர்ட் கொரியாக போட்டுட்டு இருந்தால் அது ஒத்து வருமா? ஸோ இது மேனுவலாக கண்டிப்பாக இருக்க முடியாது, சிஸ்டமைஸ்டாக இருக்கணும், ஆட்டோமேட்டடாக இருக்கணும். அப்போ யூசர் வந்து மேலே டாப் லேயரில் எக்ஸ்ட்ராக்ட் டூலுக்கு இன்புட் கொடுத்ததோடு நிறுத்திடணும். அதாவது அந்த எக்ஸ்ட்ராக்ட் டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்டட் டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலுக்கு கொடுத்துடணும். அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் தேவையான ஃபார்மேட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் லோடிங் டூல் கொடுத்துடணும். அந்த லோடிங் டூல் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், டேட்டாபேஸோட க்ரெடென்ஷியல்ஸ் அதில் ஆல்ரெடி ப்ரீலோடாக இருக்கும், அது என்ன பண்ணோம், அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டேட்டாவை வந்து ஒன் பை ஒன்னாக அது வந்து இன்சர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வேலையை வந்து அந்த லோடு டூல் பார்த்துக்கணும். ஸோ யூசர் வந்து எந்த இடத்தோட நிற்கிறாங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ராக்ட் டூலுக்கு இன்புட் கொடுக்குறதோட முடிஞ்சுது. அந்த ETL டூலோட டேட்டாபேஸ் வந்து இன்டெகிரேட்டடாக இருந்தால் மட்டும்தான் இந்த சிஸ்டம் பாசிபிள். ஸோ DB மேனேஜர் வந்து அந்த வேலையும் பார்த்துக்கும். ஸோ இன்டெகிரேஷன் வித் ETLங்கிறது இதுதான் கான்செப்ட். அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு, இந்த சிஸ்டம் DB மேனேஜர்னால நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா வந்து அக்யூரேட்டாக இருக்கும், அதாவது டேட்டா இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணப்படுது, அக்யூரேட்டாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் ரிலேபிளாக இருக்கும். அடுத்தது ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணணும், கொரியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், ஸ்கேலபிலிட்டி, எவ்வளோ பெரிய டேட்டா செட்டாக இருந்தாலும் அது தாங்கணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியணும். நம்மளுடைய ஹார்ட்வேர் ஸ்டோரேஜஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராசஸர்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, டேட்டா செக்யூரிட்டி முக்கியம். அதே மாதிரி யூசர் வந்து இது யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தராக இருக்கணும். இவ்வளோதான், இதுதான் DB மேனேஜருடைய முக்கியமான ரூல்ஸ். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது, அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.